ஹலோ கைஸ், ஜுஜுட்சு கைசன் அப்படிங்கிற இந்த அனிமையோட சீசன் 2 பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக 2 பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 2 பாட்டை பார்த்தீங்கன்னா மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த வீடியோவில் இந்த ஜுஜுட்சு கைசன் சீசன் 2வோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்பாயில்ஸ் இருக்க போது, அதனால பார்க்குறவங்களுக்கு ஸ்பாயிலர் லாட். வீடியோவில் போடுறது எனக்கு புதுசாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜனையோட பயங்கரமா இருக்கும். இந்த சீரீஸோட மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சீரீஸோட அந்த ஒரு அனிமேஷன் தான். இந்த சீரீஸ்க்கான அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அனிமேஷனை பார்த்து செதுக்கியிருக்காங்க. இந்த சீரீஸ் ஆன்கோயிங்லேருந்து பார்த்தீங்கன்னா பல பேர் மேலே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஸ்டூடியோ மாம்பா பார்த்தீங்கன்னா அவங்களோட அனிமேட்டர்ஸை போட்டு பயங்கர வேலை வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை பல பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த அனிமேட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டில் அவங்களாம் பார்த்தீங்கன்னா வாழவே பிடிக்கல அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் போஸ்ட் போட்டாங்க. அங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அனிமேட்டர்ஸுக்கான ஒர்க் பயங்கரமாக இருக்குது. பட் அந்த ஒர்க்கோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். அங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனிமேஷனோட குவாலிட்டி அப்படிங்கிறது வேலை இருந்தது. இந்த சீசன் 2 பார்த்தீங்கன்னா அவங்க மொத்தமாக 2 பாட்டாக போட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பாட்டில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மங்காவில் இருக்க 2 ஆர்க்கு கவர் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்தீங்கன்னா கோஜோவோட பாஸ்ட் ஆர்க்கை காமிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோஜோ எப்படி ஸ்ட்ராங்காக அப்படிங்கிற மொத்த மேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்ட் ஆர்க்கில் சூப்பராக காமிச்சிருப்பாங்க. நீங்கள் ஜுஜுட்சு கைசனோட சீசன் 1லேயே பார்த்துருக்கலாம். அதில் கோஜோவை செம ஓவர் பவராக காமிச்சிருப்பாங்க. பட் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓவர் பவராக எப்படி மாறினார் அந்த மாதிரி மேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சீசன் 2வோட பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அந்த கோஜோவோட பவர் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அது அவர் யூஸ் பண்ணுற அந்த ரெட்டு ப்ளூ அது பர்பிள் அப்படிங்கிற இந்த ஒரு 3 பவர்ஸ் யூஸ் பண்ணுவார். பட் இந்த 3 பவர்ஸை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி கற்றுக்கிட்டாரு, அவர் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைமாக அந்த பவர்ஸில் போட்டார் அப்படிங்கிற அந்த மேட்டரை அவங்க இந்த பார்ட் 1ல் காமிச்சாங்க. அதுதாண்டி இந்த பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கோஜோவுக்கு ரிவர்ஸ் கஸ்ட் டெக்னிக் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் மூவி பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரியவே தெரியாது. அது பவர் ஏன் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் தெரிஞ்சால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த அடிப்பட்ட இடத்த அவங்களால ஹீல் பண்ணிக்க முடியும். நம்ம கோஜோ பார்த்தீங்கன்னா அவர் சுகுனா கூட ஃபைட் பண்ணுறப்ப அவர் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவார். இந்த டெக்னிக்கை வச்சு தான் பார்த்தீங்கன்னா அவர் நம்ம சுகுனாவுக்கு அவ்வளோ டஃப் கொடுத்துருப்பாரு. பட் அந்த டெக்னிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோஜோவுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியாது. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட் வரும். அந்த ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் தோற்று போகிற மாதிரி போகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கோஜோ ஃபஸ்ட் டைமாக அவரோட இந்த ஒரு ரிவர்ஸ் காஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் அவங்க நிறைய மேட்டர் காமிச்சிருப்பாங்க. கோஜோ பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த பார்ட் 1 பார்த்தே ஆகணும். அதுக்கு அப்படியே அந்த பார்ட் 2க்கு வரப்போ அந்த பார்ட் 2 தான் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஜுஜுட்சு கைசன் மொத்த ஆர்க்கில் ஒரு ஃபேவரட்டான ஆர்க்காக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க்கில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஐக்கனகான ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஆர்க்கு தான் காமிச்சிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு இந்த ஒரு சிபியூ இன்சிடென்ட் அப்படிங்கிற இந்த ஆர்க்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கும். மங்காவில் இருக்க அந்த ஒரு ஐக்கடிக்கான ஃபைட்டை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க இந்த சீரீஸில் அனிமேஷனில் குறைய வைக்காமல் வேலை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம சுகுனாவோ மவோரகா அப்படிங்கிற அந்த ஒரு சிக்கியுமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு எபிசோட் இருக்கும். அந்த எபிசோட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அனிமேஷனோட பீக்கில் போயிட்டாங்க. அந்த பார்த்தீங்கன்னா அனிமேஷன் குவாலிட்டி அப்படிங்கிறது வேறு லெவலில் இருக்கும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனிமேட் தான் பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகுனா அந்த இடத்துல மெகுமியை காப்பாற்றுறதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு சண்டை போட்டா அப்படிங்கிற அந்த கேள்வி பல பேருக்கு இருக்கலாம். பட் மங்கா பார்த்தவங்களுக்கு அந்த மேட்டர் புரிஞ்சிருக்கும். அது சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் ஒரு பெஸ்ட்டு ஃபைட்னா மகோரகாவதி சுகுனா அப்படிங்கிற அந்த ஃபைட் தான். அதுதாண்டி இந்த சீசன் 2ல் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம சுகுனாவோட வில்லன் தரத்தை வேலையில் காமிச்சிருப்பாங்க. சுகுனாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கில் ஸ்க்ரீன் டைம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் அந்த ஒரு கம்மியான ஸ்க்ரீன் டைமில் பார்த்தீங்கன்னா சுகுனாவோட கேரக்டரை பார்த்தீங்கன்னா வேலையில் காமிச்சிருப்பாங்க. அதில் நம்ம சுகுனா ஜோகோ அப்படிங்கிற இந்த ஒரு கஸ்ட் ஸ்பிரிட் கூட ஃபைட் பண்ணும். அந்த ஃபைட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுகுனா நம்ம கோஜோ மாதிரி அவங்க ஆப்போனண்ட்டை நீ ஒரு வீக் அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போனன்கிட்ட போயிட்டு நீ டஃப்பான ஆள் தான் அப்படிங்கிற அந்த மேட்ச் சொல்லி அந்த ஃபைட் மட்டுமே காமிச்சிருப்பாங்க.
அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுகுணாவுக்கும் கோஜோக்கும் இருக்க அந்த டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம். சுகுணா பார்த்தீங்கன்னா அவர் கொள்கிற பல பேர்கிட்ட பார்த்த மாதிரி ஆஃப்டர் லைஃப்பில் போயிட்டு அவங்களுக்கு மனசு ஆறுதலாக பார்த்தீங்கன்னா சில வார்த்தை பேசிட்டு தான் வருவார். இந்த மேட்டர் அவங்க மங்களே காமிச்சிருக்காங்க. பட் இப்போ கையில் கோல்டு சாவம் அப்படிங்கிற அந்த மேட்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யாருக்குமே ஸ்பாயிலாக இருக்காது நினைக்கிறேன். பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த மேட்டரை வந்து போன வருஷம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுகுணா வந்து எல்லாருக்கிட்ட ஆஃப்டர் லைஃப்பில் போயிட்டு ஒரு வார்த்தையை பேசுகிறான் அப்படிங்கிற இப்போ நம்ம சுகுணா வந்து கோஜோ கிட்ட என்ன பேசினா அப்படிங்கிற அந்த மேட்டர் அவங்க மங்கள பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் காட்டவே இல்லை. பட் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து சுகுணா வந்து கோஜோ கிட்ட பேசுகிற மாதிரி அந்த சீன் அவங்க காட்ட வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் அப்படி காமிச்சாங்கன்னா நம்ம சுகுணா வந்து கோஜோ கிட்ட என்ன பேசியிருப்பாரு அப்படின்ட்டு உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட் சொல்லுங்கள். அதுதாண்டி இந்த சுபியாக்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான சீன் இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கோஜோவை சீல் பண்ணுறது. இந்த அன்னையை பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து சட்டர கோஜோ அப்படிங்கிற இந்த ஒரு கேரக்டர் கதை பார்க்குறாங்க. பல பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட மெயின் கேரக்டர் பிடிக்கவே பிடிக்காது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் செம்ம ரொம்பவே பார்த்தீங்கன்னா அண்டர் ரேட்டடாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப சட்டர கோஜோவை சீல் பண்ணிட்டாங்கிறது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் சட்டர கோஜோ பார்த்தீங்கன்னா திரும்பி வரப்போ செம்ம ஸ்ட்ராங்காக வருவார் அப்படிங்கிற அந்த மேட்டர்னு சொல்கிறேன். அதுதாண்டி சட்டர கோஜோவை சீல் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரமாக இருக்காது. அந்த மேட்டர் நீங்கள் அனிமேலே பார்த்துருக்கலாம். அந்த ப்ரெசென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டோவோட கையிலேயே பிடிச்சிருக்க முடியாது. அதில் பார்த்தீங்கன்னா அவளோட பவர் அந்த இடத்துல அவங்க சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் அவங்க யூஸ் பண்ண அந்த ஒரு பிஜிஎம் தான் இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா பக்கவான் பிஜிஎம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுதாண்டி இந்த சீரீஸோட அந்த இன்ட்ரோ சாங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த சீரீஸில் அவங்க அனிமேஷன் ஆக்ஷன் பிஜிஎம் அப்படின்ட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதுதாண்டி இன்னும் பெரிய மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமே தமிழ் டப்பில் இருக்குது. தமிழ் டப்பில் வர முக்கால்வாசி அனிமே பார்த்தீங்கன்னா செம்ம மொக்கையாக தான் இருக்குது. அந்த அனிமே அவங்க டப் பண்ணிட்டாங்கிற பேரில் செம்ம மொக்கையாக பண்ணுறாங்க. பட் இந்த ஜுஜுட்சு காய்சன் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் அந்தளவுக்கு மோசமாக இல்லை. நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் போயிட்டுருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அனிமேவை அதிகமாக பார்க்குறத பல பேர் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அனிமே பார்க்குறாங்க. அதுக்கான காரணம் வந்து அந்த தமிழ் டப் தான். பட் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சீரீஸ் வந்து இப்போ முடியல. பட் இப்போதைக்கு ஜாப்பனீஸில் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. இந்த சீரீஸுக்கு நான் வந்து கண்டிப்பாக 10 out of 10 கொடுப்பேன். 10 out of 10 கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த மேட்ரை கீழே கமெண்ட் சொல்லுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்க, சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, குட் பை.